நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்ச் இதே மாரி நெறைய லாங்குவேஜ் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நம்மகிட்ட என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குன்னு கேட்டா கூட, நம்ம என்னலாம் சொல்லுவோம்? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு இதே மாரி நம்ம நெறைய லாங்குவேஜ் தான் சொல்லுவோம். நம்ம யாருக்குமே தெரியாத லவ் லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லவ் லாங்குவேஜ பத்தி நம்ம யாரும் பேச மாட்டோம். நமக்கு யாரும் சொல்லியும் குடுக்க மாட்டாங்க. இதே லவ் லாங்குவேஜா? இது என்னடா புது லாங்குவேஜா இருக்குன்னு நெனைக்காதீங்க. நம்ம கண்ட்ரி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுற மாரி, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுற மாரி, லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெர்சன் டூ பெர்சனுக்கு சேஞ்ச் ஆகும், டிஃபர் ஆகும். இப்போ சொல்லப்போனா ஹிந்தி பேசுறவங்க கிட்ட போயிட்டு நம்ம தமிழ்ல பேசினா அவங்களுக்கு புரியுமா? ஸோ அதே மாரி தான் பெர்சன் டூ பெர்சன் லவ் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். அந்த பெர்சனுக்கு எந்த லவ் லாங்குவேஜ் பிடிக்குமோ, அந்த லவ் லாங்குவேஜ்ல போய் நம்ம அந்த பெர்சன் கிட்ட பேசினா, அந்த பெர்சனுக்கு நல்லாவே புரியும். ஆனா அவங்களுக்கு நல்லாவே பிடிக்கவும் கூட. இது நல்லா இருக்கே அப்படின்னு மைண்டுக்குள்ள வருதுல்ல. உண்மையாவே இது நல்ல விஷயம் தான். லவ் லாங்குவேஜ்னு உடனே யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இந்த லவ் லாங்குவேஜை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா உங்க ரிலேஷன்ஷிப்ல வர பாதி பிரச்சனை வராது. நமக்கு ஸ்கூல்ல அப்படி படிக்கணும், இப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாங்களே தவிர யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இனியும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த லவ் லாங்குவேஜ் தெரிஞ்சா உங்க ரிலேஷன்ஷிப் அது லவ்வா தான் இருக்கணும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, கொலீக்ஸு, ரேண்டமாக பார்க்குற ஸ்ட்ரேஞ்சர்ஸு, ஓகே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வேண்டாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே லவ் லாங்குவேஜ் இருக்குது. இந்த லவ் லாங்குவேஜை புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி அந்த அழகான லவ் லாங்குவேஜ் இன்ட்ரோவை போடுங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. சரிடா லவ் லாங்குவேஜ் சொல்லியே தவிர என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்குறீங்களா? லவ் லாங்குவேஜ் என்பது எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எனக்கு தமிழ் தெரியும், என்கிட்ட வந்து யாரும் ஹிந்தி தெலுங்கு பேசினா எனக்கு அது புரியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பர்சன் அண்ட் ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்குமே லவ் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். அந்த பர்சனுக்கு என்ன லவ் லாங்குவேஜ் பிடிக்குமோ, என்ன லவ் லாங்குவேஜில் பேசினா அவங்களுக்கு புரியுமோ அந்த லவ் லாங்குவேஜில் நம்ம அவங்ககிட்ட பேசணும். அப்படி பண்ணாலே இங்கே வர பாதி பிரச்சனை வராது. ஸோ எப்படிரா பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகிற லவ் லாங்குவேஜ் நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், லவ் லாங்குவேஜுங்கிறது ரொம்ப சிம்பிள். மொத்தமாகவே 5 தான் இருக்குது. இந்த 5 லவ் லாங்குவேஜை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டா பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகிற லவ் லாங்குவேஜை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு என்ன லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அந்த லவ் லாங்குவேஜோட அந்த பர்சன் கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவ்வளோதான், அந்த பர்சனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. லவ் லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, வார்த்தையினால நம்ம அவங்கள பாராட்டிக்கிட்டே இருப்போம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா இருப்பாங்க. நம்ம அம்மா நல்லா சமைப்பாங்க. ஆனால் நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த ஊரே சாப்பாடை நல்லா இருக்குன்னு சொல்லுது, ஆனால் அவங்க அப்பா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேக்காரு அப்படின்னு நம்ம அம்மா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்போ நம்ம அம்மா என்னென்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். நம்ம அம்மாவோட லவ் லாங்குவேஜ் என்னன்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். நம்ம அப்பா வந்து இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நீ நல்லா சமைச்சிருந்த அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். அழகால் தெரியாமல் குதிப்பாங்க, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் லவ்வரோ ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு வந்தால் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாவே சூட் ஆகுது, அவங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு, அவங்க ஹேர் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை அவங்க ஒர்க்கில் எதுவும் அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க, அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்கன்னா சீரியஸாக நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, அதனால தான் நீ இந்த லெவலுக்கு போயிருக்க அப்படிங்கிறத நம்ம வேர்ட்ஸ்னால சொல்ல அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லவ் லாங்குவேஜ், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சுற்றி இருக்க பர்சன்ட்டு நீங்கள் பாருங்கள், யாருக்கு வேர்ட்ஸ்னால சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் இருக்க லவ் லாங்குவேஜ் பர்சன் கிட்ட நீங்கள் வேர்ட்ஸ்னால பேசினா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். செகண்ட் லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைமிங் அப்படிங்கிறது உங்களோட லவ்வபுள் பர்சன் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்களும் ஒரே ரூமில் அவங்க ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்க்க, நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் வேலையை பார்க்க, இல்லை நீங்கள் பசங்களாக இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு தான் நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேங்க குவாலிட்டி டைமிங்னா நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும், அவங்க உங்ககிட்ட பேசணும், அவங்க அவங்களோட விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், நீங்கள் அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருந்து பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லவ் லாங்குவேஜ். ஸோ செகண்ட் ஒன் லவ் லாங்குவேஜில் குவாலிட்டி டைமிங். தேர்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் டச். ஓகே ஃபிசிக்கல் டச்னு ஐயோ இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது யாருமே பேசக்கூடாது, நம்ம சொசைட்டியில் இது யாருமே பேச மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஃபிசிக்கல் டச்சுங்கிறத தப்பாக பார்க்காதீங்க. இப்போ நமக்கு ஒரு சின்ன குழந்தை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையோட கண்ணத்தை பிடிச்சி நம்ம கிள்றது, ஈத்தை பிடிச்சி கிள்றது,
எவ்வளோ அழகாக சிரிக்கிறான் பாரு அப்படின்னு தலையை பிடிச்சி நோண்டுறது, கையை பிடிச்சி நுள்ளி வைக்கிறது, கண்ணத்தை பிடிச்சி நுள்ளி வைக்கிறதுலாம் பண்ணுறான்ல, இதுவும் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் டச் தான். ஸோ ஃபிசிக்கல் டச்சுங்கிறது எப்போவுமே தப்பாக பார்க்காதீங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மேலே ஷோல்டர் மேலே கையை போட்டு வாமச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டு போகிறோம்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ் லாங்குவேஜ். இதே மாதிரி ஃபிசிக்கல் டச்சுங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறதா இருக்கலாம், இல்லை ஒவ்வொருத்தருக்கு அடித்து பேசுகிறதா இருக்கலாம், கண்ணத்தை பிடிச்சி கிள்றதா இருக்கலாம். இது எல்லாமே ஃபிசிக்கல் டச் லவ் லாங்குவேஜ் தான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க எப்படின்னா எல்லாத்தையுமே நல்லா கம்ஃபர்ட்டாக அவங்கள அடித்து பேசுறது, தொட்டு விளையாடுறது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது அவங்களோட லவ் லாங்குவேஜ். ஒரு பர்சனுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களை அதிகமாக டச் பண்ணுவாங்க. டச் மீன்ஸ் ஃபிசிக்கல் டச். ஃபிசிக்கல் டச்னால ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்காமல் கையை பிடிச்சிக்கிறது, கண்ணத்தை பிடிச்சிக்கிறது, முடிய நோண்டுறது, உங்களை அடிக்கிறது, இது எல்லாமே ஃபிசிக்கல் டச்சில் தான் வரும். ஸோ தேர்ட் ஒன் ரொம்ப அழகான ஒன் ஃபிசிக்கல் டச். ஃபோர்த் ஒன் இஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். சர்வீஸ்னா இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் போய் தான தர்மம் பண்ணணுமா, எல்லாத்துக்கும் காசை வாரி வழங்கணுமா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம அம்மா நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறது, வீடை க்ளீன் பண்ணுறது, சாப்பாடு செய்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெசல்ஸ் க்ளீன் பண்ண வெசல்ஸை எடுத்து அரேஞ்ச் மட்டும் தான் பண்ணி வைப்பாங்க. நம்ம அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இப்படி தலையில நின்று குதிப்பாங்க. ஸோ அவங்க அவ்வளவு வேலை பார்க்குறாங்க, இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை உங்கள் லவ்வரோடையோ நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்காக க்யூவில் இருந்து லைனில் இருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு வரீங்க, இல்லை ரொம்ப தூரத்தில் உங்கள் ஃப்ரெண்டை ஆர் உங்கள் லவ்வரை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா இதுவும் ஒரு சர்வீஸ். நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க, இதுவும் கைண்ட் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். இந்த லவ் லாங்குவேஜ் நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்ம நிறைய படத்தில் கூட பார்த்துருப்போம். நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுறோம் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃபோர்ட்ஸையும் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் தான் சொல்லுவோம். ஸோ இது ஃபோர்த் லவ் லாங்குவேஜ், ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஃபிஃப்த் ஒன் அண்ட் ஃபைனல் ஒன் கிஃப்ட்ஸ். கிஃப்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும், யாருக்குமே பிடிக்காம இருக்காது. பட் ஒரு சில பேர், என் கூடயே சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ணுவாங்க, கிஃப்டாக வாங்கி தருவாங்க. கிஃப்ட்னா அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஃபோன் 14 Pro Max அந்த மாதிரி காஸ்ட்லி கிஃப்டாக தான் இருக்கணும் இல்லை. குட்டி குட்டி கிஃப்ட்டு கூட கப்பு, பாட்டில், ஸ்ப்ரே, ஷர்ட்டு, இது மாதிரி குட்டி குட்டி கிஃப்டாக நமக்கு அடிக்கடி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் கிஃப்ட், ரிசீவிங் கிஃப்ட்ஸ். ஸோ இந்த ரிசீவிங் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச பர்சனுக்கு நம்ம கொடுப்போம். உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட லவ் லாங்குவேஜ் ரிசீவிங் கிஃப்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா குட்டி குட்டி கிஃப்ட், காஸ்ட்லி கிஃப்ட்டாக தான் இருக்கணும்னு இல்லை, குட்டி குட்டி கிஃப்ட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், கிட்கேட் வாங்கி கொடுக்கலாம், டைரி மில்க் வாங்கி கொடுக்கலாம், கப்பு வாங்கி கொடுக்கலாம், மக்கு வாங்கி கொடுக்கலாம். இதே மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்படிலாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த உலகத்திலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த 5 லவ் லாங்குவேஜ். ஸோ சின்ன வயசில் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு இந்த 5 லவ் லாங்குவேஜுமே நம்மளுக்கு கிடச்சிருக்கும். க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு வேர்ட்ஸில் நம்மளை புகழ்ந்து தள்ளுவாங்க. நம்ம கூட எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நம்மளை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, நம்மள எல்லாரும் தொட்டு நம்ம கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி நம்ம குழந்தையா இருக்கோம் நம்ம கிட்ட விளையாடுவாங்க, நமக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருது, நமக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது அப்படின்னு நம்ம குழந்தையா இருக்கோம், நமக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி தருவாங்க. குட்டி குட்டி ஷர்ட்டு, அந்த பிபி, ஃபோனு, அதே மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்டை நிறைய வாங்கி தருவாங்க. நமக்கு வளர நமக்கு என்ன ஆரம்பிக்கும்னா நமக்கு ஏதாவது ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட லவ் லாங்குவேஜ்னா எனக்கு 1, 2 இருக்கும், சில பேருக்கு 5மே இருக்கும். பட் டாப் ப்ரியாரிட்டிங்கிறது 1 தான் இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இந்த 5மே பிடிக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 5மே எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ பட் அந்த டாப் ப்ரியாரிட்டிங்கிறது 1 தான் இருக்கும். ஸோ அடுத்த டைம் உங்கள் பிடிச்ச பர்சன் கிட்ட பேசும்போது அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சு அதுபடி நீங்கள் இருந்தீங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். அந்த ரிலேஷன்ஷிப்புள்ள சண்டையே வராது. அப்படி சண்டை வந்தாலும் அவங்க உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அவங்க நல்லா டேக் கேர் பண்ணிப்பீங்க. இன்னும் டிஸ்க்ளைமர் இல்லை பெரிய டிஸ்க்ளைமராகவே போட்டுடுறேன். லவ் லாங்குவேஜ் என்பது அவருக்கு மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. நீங்கள் டே டு டே பார்க்குற பர்சன் எல்லாருக்குமே லவ் லாங்குவேஜ் இருக்கும். மச்சான் வாடா டீ சாப்பிட போகலாம், இதுவும் லவ் லாங்குவேஜ் தான். மச்சான் ஹாரி ஜெயராஜ் சாங் போடுறான், இதுவும் லவ் லாங்குவேஜ் தான். மச்சான் புது படம் வந்திருக்கு, வா தியேட்டரில் போய் பார்க்க போகலாம், அப்படிங்கிறதும் லவ் லாங்குவேஜ் தான். வா பிரியாணி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறது லவ் லாங்குவேஜ் தான். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை வராது. ஏன்னா உங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு அவங்க கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு கிளியராக நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் எதுவும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிப்ளைங்கிற பட்டனை கொடுத்து உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லலாம். இப்படி அதே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம பாட்காஸ்ட் இப்போ அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட், ஜியோ 7, Spotify அப்படின்னு பலதரப்பட்ட பிளாட்ஃபார்மில் வருது. பலதரப்பட்ட பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கு, பலதரப்பட்ட பிளாட்ஃபார்ம்லையும் வருது. ஸோ நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற சூப்பர் டூப்பர் நல்ல எபிசோடில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்க முடியும். ஸோ உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். டாட்டா, பாய், குட் பை, கயா, வட்டம்.